friends, welcome back to Tirumadi Sathishweelam. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தொடர்ந்து நிறைய பேருக்கு வந்து 48 நாள் விரதம் வந்து இருக்கணும் அப்படினு ஆசையா இருக்கும். ஆனா வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த 48 நாள் விரதம் வந்து பாதியிலே தடைப்படும். அது போல இல்லாம 48 நாளுக்குரிய அந்த பலனை வந்து சீக்கிரமாவே நீங்க பெறணும் அப்படினா இந்த ஒரு வேண்டுதலை இந்த ஒரு பூஜையை நீங்க செய்யலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாள் நம்ம எப்படியாவது முருகருக்கு வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருப்போம். ஆனா வந்து 10 நாள் வந்து காலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜை செய்வோம். அதே போல ஈவினிங்லயும் பூஜை செய்வோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பவர் வந்து அப்படியே கம்மியாயிடும். அதாவது வந்து காலையில எழுந்துக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் லேட்டா எழுந்துப்போம். விளக்கேற்ற மறந்துடுவோம், பூ போட மறந்துடுவோம், நெய்வேத்தியம் வைக்க மறந்துடுவோம். இது போல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு நம்ம அந்த 48 நாள் லாஸ்ட்ல செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இந்த 10 நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நம்ம நடந்துப்போம். ஆனா அதுக்கப்புறம் வந்து கம்மியாயிடும், நம்ம பவர் வந்து கம்மியாயிடும். இது போல எல்லாம் இல்லாம நம்ம எதுக்கு 48 நாள் ரொம்ப ரொம்ப நம்ம போக தேவையில்லை. கம்மியா, அதாவது 6 நாள் போதும். 6 நாள் மனம் முருகி நீங்க முருகரை காலை மாலை 2 வேளையும் பாத்தீங்கன்னா வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணணும். இது போல 48 நாள் தொடர்ந்து நம்மளால பூஜை செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரான பலன் கிடைக்கும். அதாவது 6 நாள் முருகருக்காக நீங்க உங்க வீட்டுல விரதம் இருக்கணும். அதாவது 6 நாள் எப்படி முருகருக்காக விரதம் இருக்கணும்னா காலை மாலை 2 வேளையும் நீங்க வந்து வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணணும். இப்ப நிறைய பேர் வந்து 48 நாள் வேல்மாறல் பாராயணம் பண்றேன், எனக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேரால பாத்தீங்கன்னா இந்த 48 நாள் வந்து தொடர்ந்து அவங்களால பூஜை செய்ய முடியல. ஏதாவது ஒரு கர்ம வினை பலனால அவங்களால வந்து இந்த பூஜை வந்து அவங்களுக்கு தடங்கல் ஆகுது. ஆனா வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள், ஒரு 6 நாள், ஒரு வாரம் வந்து தாக்கு பிடிச்சு அந்த பூஜையை செஞ்சிடுவாங்க. அதுக்கு இது போல நம்ம விரதெல்லாம் இருக்கும் பொழுது முக்கியமா நம்ம விநாயகரை வேண்டணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு சங்கட சதுர்த்தி நாளா பார்த்து இது போல வந்து முருகருக்காக நான் விரதம் இருக்க போறேன் பிள்ளையாரப்பா, எனக்கு வந்து அந்த வேண்டுதல் அந்த விரதம் வந்து முழுமையா நிவர்த்தி அடையணும், எந்த ஒரு தடங்களும் இடையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கிழமையில வர ஒரு செவ்வாய்க்கிழமையோ, அதாவது சங்கட சஷ்டிக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் சங்கட சதுர்த்தி வரும். அந்த சங்கட சதுர்த்தியில நீங்க விநாயகருக்கு விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் சஷ்டியில நீங்க விரதம் இருந்துக்கலாம். நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா சங்கட சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமை டேட்டை வந்து ஒன்னா வரும். அது போல நாட்கள்லயும் நீங்க இந்த மாதிரி விரத நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்க அது போல வந்து 6 நாள் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து ஒரு வாரம் தான், ஒரு வார கணக்குல தான் வரும். அதனால எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும். இந்த 6 நாளும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. காலையில மாலையில வந்து 2 வேளையும் முருகருக்காக பாராயணம் பண்ணிட்டு முருகருக்கு வந்து 2 வேளையும் நெய்வேத்தியம் வைக்கணும். முருகரை வந்து மனசார நீங்க மனம் முருகி வேண்டணும். முருகரே உங்க பக்கத்துல வந்து உட்கார்ற மாதிரி உங்களோட வேண்டுதல் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம இந்த 48 நாள் செய்யக்கூடியத இந்த 6 நாள்ல நாம செய்யணும். அப்ப எவ்வளவு ஒரு பக்தியா நம்ம இருக்கணும், எவ்வளவு ஒரு நம்மளே நாம அர்ப்பணிச்சுக்கணும் அந்த பூஜையில அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு. அதெல்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியாது, கடவுளால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அதனால அந்த கடவுளை வேண்டும் பொழுது ஏதாவது தடங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறோம். அது போல நாம தொடர்ந்து 48 நாள் இருக்க முடியலன்னா நம்ம வந்து கடவுள்கிட்டையும் பொய்யா ஒரு சத்தியம் செய்யற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் 48 நாள் தொடர்ந்து உனக்கு பூஜை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு நாம வந்து அந்த பூஜையை தொடங்குறோம். ஆனா 48 நாள் செய்ய முடியல. அதுக்கு பதில் நான் 6 நாள் உனக்காக விரதம் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் முருகருக்காக இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்க. உங்களால நம்பவே முடியாது, நிறைய பேருக்கு வந்து நான் வேண்டுனோடனே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. வேண்டுன உடனே எல்லாம் நடக்காது, நடக்கும் நிச்சயமா. அது கொஞ்சம் தாமதமாகும். ஆனா இந்த 6 நாள் நீங்க பூஜை பண்ணி பாருங்க. அந்த வாரத்திலேயே அந்த 6 நாள் முடிஞ்ச அடுத்த வாரத்திலேயே உங்களால அந்த நீங்க என்ன பர்டிகுலரா வேண்டுறீங்களோ அது நடக்கலன்னா கூட நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இது வந்து நான் வந்து கன்ஃபார்ம் 100% வந்து உங்களுக்கு வாக்கு தரேன். ஏன்னா வந்து என்னோட லைஃப்ல அப்படிதான் நிறைய முறை நடந்திருக்கு. நான் நினைச்சது வந்து நடக்கலன்னா கூட எனக்கு ஏதாவது ஒரு நல்லது அந்த பூஜை செஞ்சதுக்கான பலன் எனக்கு கிடைச்சிடும்.
6 நாள் இது போல செஞ்சு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதாவது சங்கட சதுர்த்தி அப்போ விநாயகரை வேண்டிட்டு சங்கட சதுர்த்திக்கு அடுத்த நாள் வந்து பஞ்சமி திதி வரும், அதுக்கு அடுத்தது தான் சஷ்டி வரும். அந்த சஷ்டி திதியில வந்து நீங்க வேல்மாறல் பாராயணம் பண்ணத ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா சங்கட சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்னா வரும், அது போல இருக்கிற நாள்லயும் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த 6 நாளும் முருகருக்காக 6 நெய் விளக்கு தொடர்ந்து ஏத்திட்டு வாங்க. காலை மாலை 2 வேளையும் நெய் விளக்கு ஏற்றணும். வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. காலையில தலைக்கு குளிங்க. டெய்லி உங்களால தலைக்கு குளிக்க முடியலனாலும் பரவாயில்ல, வாரத்துல அதாவது அந்த முதல் நாள் கடைசி நாள் குளிச்சுக்கோங்க. அதே போலதான் அபிஷேகம் வந்து முதல் நாள் அபிஷேகம் பண்ணலாம். தொடர்ந்து உங்களால அபிஷேகம் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க தொடர்ந்து அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த முதல் நாள் கடைசி நாள் வந்து நீங்க வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. நெய்வேத்தியம் தினமும் வைக்கணும். நெய்வேத்தியம் பாத்தீங்கன்னா பால் கூட வைக்கலாம், எது எளிமையா இருக்கோ அது நீங்க வைக்கலாம். ஏன்னா வந்து நம்ம முருகரை வீட்டுக்கு அழைச்சிட்டோம், அவர் வந்து நம்ம வீட்டுல இருக்கும் போது அவருக்கு உணவு கொடுக்காம இருந்தா அது ரொம்ப பாவமாயிடும். அதனால அவருக்கு கண்டிப்பா நீங்க நெய்வேத்தியம் வைக்கணும். இந்த 6 நாளும் பாத்தீங்கன்னா முருகர் வந்து உங்க கூடயே நிச்சயமா இருப்பாரு. அதனால முருகர் வந்து இப்போ வந்து முருகர் கண்ணுக்கு தெரியாம இருக்கும் பொழுது நம்ம வந்து எதனா சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம். இப்ப வந்து முருகர் வந்து இந்த 6 நாளும் உங்க கூடயே இருக்காரு. அப்ப வந்து முருகரை நீங்க எப்படி எல்லாம் பாத்துப்பீங்க, முருகருக்கு என்ன பணிவிடையெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைச்சு பாருங்க. அதை எல்லாமே அவருக்கு செய்யுங்க. இந்த 48 நாள் விரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 நாள் ஃபர்ஸ்ட் 10 நாள் வந்து ரொம்ப ஒரு பக்தியோட இருப்பாங்க. அதாவது காலையில் சீக்கிரமா எழுந்துப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி அந்த நடுவுல அந்த கொஞ்ச நாள்ல எல்லாம் சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சு அந்த தப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு மறந்து போயிடும். ஆனா இந்த 6 நாள் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்களை வந்து கடவுள் வந்து அந்த 48 நாள் விரதத்துல கூட கடவுள் வந்து உங்களை வந்து கண்ணால பார்த்தாருன்னா இந்த 6 நாள் வந்து முருகர் உங்க பக்கத்திலேயே உட்காந்து பாத்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதனால 6 நாளும் எந்த ஒரு தப்புனா என்னது, பொய் சொல்லக்கூடாது, கோவப்படக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யுங்க. உங்களால எவ்வளவு பேருக்கு முடியுதோ அவ்வளவு பேருக்கு இந்த 6 நாளும் உதவி செஞ்சு பாருங்க. உங்க கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க. உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறதுலே இந்த கேரக்டர் தான்ப்பா எனக்கே பிடிக்காது அப்படின்னு நீங்க ஒரு கேரக்டர் நினைப்பீங்கல்ல, அந்த கேரக்டரை அந்த 6 நாளும் வெளிக்காட்டாம இருங்க. என்ன நினைச்சு எனக்கே பிடிக்கல, நான் இப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயம் நினைப்போம் நம்மளுக்குள்ள. அந்த ஒரு கெட்ட விஷயத்த வந்து அந்த 6 நாளும் வெளிப்படுத்தவே கூடாது. நீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். 48 நாள் நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாது. இந்த 6 நாள் நீங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி மறுபடியும் இந்த 6 நாள் இருந்து பாருங்க, ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து அந்த 48 நாள் விரதம் இருந்த அந்த ஒரு 48 நாள் விரதம் இருந்துட்டப்பா அப்படின்னு நம்ம தோணுவோம்ல, அதே ஒரு தாட் வந்து இந்த 6 நாள் விரதத்துலயும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 அப்படின்னு வந்து கந்தசஷ்டி விரதத்திலயும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6 வந்து முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நம்பர். முருகர்னாலே 6 அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த 6 நாளும் முருகருக்காக இருந்து பாருங்க. நீங்க நினைச்சதே உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட கண்டிப்பா அந்த 6 நாள் முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். 6 நாள் தொடர்ந்து முருகருக்கு வந்து விரதம் இருங்க. விரதம் இருக்கிறதுனா சாப்பிடாமலாம் இருக்க தேவையில்லை. 3 வேளையும் நீங்க சாப்பிடலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து விரதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பழங்கள் எதனா சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை வந்து உணவை எடுத்துக்காம மிச்ச 2 வேளை மட்டும் உணவை எடுத்துட்டு நீங்க அந்த விரத நாட்கள் வந்து 6 நாளும் நீங்க மேற்கொள்ளலாம். உங்க உடல் நலத்தை பத்தி அதுக்கேற்ற மாதிரி நீங்க உணவெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா நான்வெஜ் வந்து சாப்பிடாதீங்க. இந்த 6 நாளும்
நீங்க வந்து முருகருக்கு பிடிச்ச ஒரு குழந்தையா நடந்துக்கணும். உங்களுக்கே தெரியும், நீங்க மத்தவங்க யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது போல இருந்தாதான் முருகருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய கேட்டிருப்போம். எது செஞ்சா கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசா நாம வளர்ந்துருக்கோம். நம்மளுக்கு தெரியாதா என்னெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எதெல்லாம் நல்லது இருக்கோ அந்த நல்லதை இந்த 6 நாளும் செய்யுங்க. இந்த 6 நாளும் தொடர்ந்து நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா வந்து முருகர் வந்து உங்க கூடவே கை பிடிச்சிட்டே வருவாரு. மிஸ் பண்ணிடாதீங்க. பிடிச்ச மாதிரி இருங்க. உங்களால வேல்மாறல் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது வந்து அந்த பாராயணம் பண்ணதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 hour கிட்ட எடுத்துக்கும். உங்களால வேல்மாறல் தான் என்னால வேல்மாறல் படிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் பாத்தீங்கன்னா 6 முறை டெய்லி படிங்க. அதாவது 6 முறை கந்தசஷ்டி கவசம் காலை மாலை 2 வேளையும் 6 முறை படிங்க. முடிஞ்சா 36 முறை படிக்கலாம். அப்படி முடியலன்னா 6 முறை காலை மாலை 2 முறையும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. வேல்மாறல் படிக்க முடியலன்னா நீங்க கந்தசஷ்டி கவசம் 6 முறை 2 வேளையும் படிக்கணும். என்னால 36 முறை படிக்க முடிஞ்சா கூட நீங்க 36 முறை படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம். அது உங்க விருப்பம் தான். ஆனா வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையா உங்களுக்கு உண்மையா இருக்கிறீங்களோ அது வந்து கடவுளுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி இந்த 6 நாளும் உங்களுக்கு உண்மையா நீங்க இருக்கணும். அதாவது நீங்க உங்களுக்கு உண்மையா இருந்தாலே கடவுளுக்கு வந்து உண்மையா இருக்கிற மாதிரி இதெல்லாம் தான் இந்த 6 நாளும் நீங்க செய்ய போறீங்க. இந்த 6 நாளும் செஞ்சு நிச்சயமா நீங்க இது வரைக்கும் உங்க லைஃப்ல நீங்க நடக்காத விஷயத்த கூட இந்த 6 நாள் விரதத்துல நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயமா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் வந்து தொடர்ந்து எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.